Hello viewers, welcome to my channel PKN Creation. இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த டிசைனை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ட்ரேசிங்கில் நான் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ட்ரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் இதில் அந்த கர்வ் லைன் வர இடத்துல எல்லா இடத்துலையுமே டபுள் செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி A1 பிராண்டில் கோல்டு கலர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 2 லைனு கொடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு 1 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1 லைன் செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த கட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கர்வ் லைன் அதில் நடுவில் அந்த ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறதுக்கு பேஸ் இருக்கும். அந்த பேஸை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா விழாமல் கிடைக்கும். அதனால் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா அந்த லைனில் கட் பீடு, மீடியம் சைஸ் கட் பீடை ஒரு 1 லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததும் அதுக்கு அடுத்தபடியாக 1 லைன் செயின் ஸ்டிச்சில் அவுட்லைனாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த கட் பீடை நீங்கள் 2 கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன்றுனா கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸு. இது முடித்ததும் நான் ஃபிட்டிங் ஸ்டோனு எடுத்திருக்கேன். அந்த ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் செயின் ஸ்டிச்சை ஒரு 1 லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அந்த ஷேப்ஸு. அதனால் நான் இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோனை வச்சுட்டு நான் மார்க்கிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கட் பீடை ஒரு 1 லைனுக்கு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி அவுட்லைனும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ஸ்டிச் பண்ணதும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கர்வ் லைன் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1 லைன் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்தபடியாக நான் கட் பீடை கொடுக்க போகிறேன். இதுக்கு மறுபடியும் இந்த கர்வ் லைனுக்கு ஷார்ப்பான எட்ஜு நல்லா வர மாதிரி பார்த்து ஒரு 1 லைன் கட் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம இந்த கர்வ் லைனுக்கு எல்லாத்துலேயுமே இந்த கட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கட் பீடாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப்ஸ் நல்லா கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியாக அவுட்லைன்லேயும் நான் மறுபடியும் செயின் ஸ்டிச்சை கோல்டு கலர் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் பண்ணிவிட்டு பேர்ல்ஸையும் கிளாஸ் பீடையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து பேர்ல்ஸையும் கிளாஸ் பீடு 3 கிளாஸ் பீடை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த சைடும் மறுபடியும் 3 கிளாஸ் பீடும் பேர்ல்ஸையும் ஒரு 2 லைன் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் கிராஸாக. இதுக்கு அடுத்து அந்த நடுவில் இருக்கிற அந்த கர்வ் லைன் நடுவில் இருக்கிற இடத்துல நான் ஜர்கான் ஸ்டோன் வைக்கிறதுக்கு பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த சக்ரீஸை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு ஷார்ப்பான எட்ஜிலையுமே இந்த பேர்ல்ஸையும் கிளாஸ் பீடையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா அந்த சக்ரீஸ் வச்ச இடத்துல 2 கிளாஸ் பீடும் ஒரு பேர்லையும் வச்சு நடுவில் 2 கிளாஸ் பீடையும் பேர்லையும் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடும் இந்த சைடும் ஒரு பேர்லும் ஒரு கிளாஸ் பீடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேப் இருக்கிற எல்லா இடத்துலையுமே சக்ரீஸை நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் கர்வ் லைன் இருக்கிற இடத்துல கூட இருக்கிற இடத்துலையுமே நான் அந்த சக்ரீஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 7 லைன் வர மாதிரி ஒரு 3 பேர்லாக வச்சு 3 கிளாஸ் பீடையும் ஒரு பேர்லையும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு போலையும் 3 கிளாஸ் பீடையும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடிச்சதும் அந்த கட் பீடு ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்கிறதுக்கு கேப் இருந்தது இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சக்ரீஸில் எல்லா இடத்துலையுமே க்ளூவை அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா இந்த க்ளூ அப்ளை பண்ண இடத்துல நான் ஃபிட்டிங் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் கேப் இருக்கிற இடத்துல நடுவில் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா
அந்த க்ளூ அப்ளை பண்ண அந்த சக்ரீஸில் ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த நெக்கில் வந்து பேக் நெக்கில் வந்து கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து சக்ரீஸை வச்சுருந்தோம். அதுலேயும் ஜர்கான் ஸ்டோனை ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் வர மாதிரி பேர்லையும் கிளாஸ் பீடையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே நான் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 1 லைனுக்கு வந்து ஒரு கட் பீடை ஒரு லைனு கொடுத்துட்டு அவுட்லைனாக செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா அதே கட் ஒர்க்லேயே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொடுத்த அதே டிசைனை தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் ஒரு 1 லைன் வரும் இல்லையா, அதை மட்டும் நான் எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு அதுக்கு வர இடத்துல வந்து இந்த கர்வ் லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா ஸ்டோனை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதுதான் இதுக்கான ஃபைனல் லுக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.